சட்டசபையில் முதல்வர் விஜய் மக்கள் பணத்தை தொடவும் விடமாட்டோம் என பேசியது வெறும் பேச்சாக மட்டுமல்லாமல் செயல்பாடாகவும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சரின் வீடுகளில் ரெய்டு தெரிகிறது. மாஜி அமைச்சர் சிவசங்கரின் உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த பூகம்பங்கள் வெடிக்க காத்திருக்கின்றன. அதிரடிகள் இதோடு நிற்காது என்கிறது கோட்டை வட்டாரம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கடந்த கால ஆட்சியில் நடந்த ஊழல்களை தோலுரிக்க ஸ்பெஷல் டீம் அமைத்த விஜய் அரசு ஊழல் தொடர்பாக விரிவான ஃபைல்களை தயாரித்து வருகிறது. முதல் கட்ட கணக்கெடுப்பிலேயே 50,000 கோடிக்கு மேல் ஊழல் பார்ட்டி ஃபவுண்ட் வசூல் என்று தெரியவர அதிர்ச்சியடைந்த தாவேக அரசு அடுத்தடுத்து மாஜி அமைச்சர்களை வளைக்க தயாராவதுதான் தமிழகம் காணவிருக்கும் அடுத்த கட்ட அரசியல் போர். இதுகுறித்து விவரங்கள் அறிந்த உயர்மட்ட பிரமுகர் ஒருவரிடம் பேசினும், முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற முதல் மாதத்திலேயே மகளிர் உரிமை தொகை தருவதற்கு அரசு நிர்வாகம் தடுமாறியது. இதைத் தொடர்ந்து நிதி நெருக்கடி குறித்து விஜய் ஆய்வு செய்தபோது, முந்தைய ஆட்சிகளில் நடைபெற்ற ஊழல்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலே கணிசமான அளவு நிதி நிலையை சீர் செய்து விடலாம் என தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து மாஜிகள் பற்றிய விவரங்களையும் சேகரிக்க இந்நாள் முன்னாள் IAS IPS ஸ்பெஷல் டீம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டீம் ஆழமாக விசாரித்து ஒரு மெகா ஃபைலை தயாரித்துள்ளது. இந்த ஃபைலில் இருந்த ஊழல் டேட்டாக்களை பார்த்து அதிர்ந்து போனார் விஜய். கிட்டத்தட்ட 15 துறைகளில் மிக மிக குறைந்தபட்சமாகவே 50,000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருப்பதை இந்த ஃபைல் டீம் கண்டுபிடித்திருக்கிறது. மேலும் இந்த ஊழல்களில் அமைச்சராக இருந்தவர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் துறை சார்ந்த உயரதிகாரிகள் துணை போனதும் முக்கிய காரணம் என அந்த ஃபைலில் அண்டர்லைன் செய்யப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக கடந்த திமுக ஆட்சியில் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை, பத்திரப்பதிவு, போக்குவரத்து, சமூக நலன், சுகாதாரம், உள்ளாட்சி, அறநிலையத்துறை, மீன்வளம், பள்ளிக்கல்வி, பொதுப்பணி, கனிம வளம், பால்வளம், குடிசை மாற்று வாரியம், CMDA என அரசு துறைகளில் இவர்கள் காட்டிய கைவரிசை கணக்கில் அடங்காதவை என்றார்கள். மின்வாரியத்தில் 2021 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கு இடையே 1182.88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 45,000க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்மர்களை வாங்கியதில் 397 கோடிக்கு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. இது தொடர்பாக CBIயை விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது உயர் நீதிமன்றம். தவிர மின்வாரியத்திற்கு நிலக்கரி வாங்குவதிலும் தனியாரிடம் மின் கொள்முதல் செய்ததில் நடந்த முறைகேடுகள் நடந்ததும் தனி கணக்கு. மேலும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு அளிக்கப்பட்ட ஊதியத்தில் நடைபெற்ற முறைகேடு, போல்ட் சப்ஸ்டேஷன் முறையில் 500 மெகாவாட்டுக்கு பினாமி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி, சோலார் மற்றும் காற்றாலை முதலீடுகளில் நடைபெற்ற முறைகேடுகள், மின் கண்டக்டர் கொள்முதலில் 1000 கோடி முறைகேடு என விசாரணை சூடுபிடித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கும் காசி என்கின்ற அதிகாரியை அப்ரூவர் ஆக்கும் முயற்சியில் விஜிலன்ஸ் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றுவிட்டது என்கிறார்கள். இவரது வாக்குமூலத்தை வைத்த அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, தங்கம் தென்னரசு, சிவசங்கர் தொடங்கி திமுக மேலிட பிரமுகர் வரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து விடலாம் என்பது தாவேக அரசின் கணக்கு. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக மூர்த்தி இருந்தபோது கிராமப்புறங்களில் 10 லட்சம் ரூபாய், சென்னை போன்ற பெருநகரங்களில் 1 கோடி ரூபாய்க்கு அதிகமாக சொத்து பதிவு செய்தவர்களிடம் கட்சி நிதி நேரடியாக வசூலிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த பார்ட்டி ஃபண்டை வசூலிப்பதற்கென்றே
சென்னை எம்எல்ஏ ஹாஸ்டலில் 2 அறைகளில் பணம் என்னும் மிஷின்களுடன் அமைச்சர்களின் ஆட்கள் இருந்தார்கள். அதேபோல் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட நிலக்குத்தகை மற்றும் கோவில் இடங்களில் நிலுவையில் உள்ள வாடகை வசூல் செய்வது மற்றும் கோவில் தொடர்பான பெரிய டெண்டர்களில் திமுகவினர் புகுந்து விளையாடினர் எனவும் சொல்லப்படுகிறது. டாஸ்மாக் நிர்வாகத்தில் குறிப்பாக சென்னை உட்பட சில முக்கிய நகரங்களில் பார் டெண்டர் விடப்படவில்லை. அதே சமயத்தில் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு பார் உரிமையாளர்கள் செலுத்திய மாதாந்திர தொகை அப்படியே பார்ட்டி ஃபண்டாக வசூலிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சட்டவிரோதமாக பல பார்கள் இயங்கின. இதற்கு பல முனைகளில் இருந்தும் எதிர்ப்பு கிளம்பியதைத் தொடர்ந்து 2024 தொடக்கத்தில் மீண்டும் பாருக்கு அரசு தரப்பில் இருந்து லைசன்ஸ் வழங்கப்பட்டன. CMDA என சொல்லப்படும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் நடந்தது அனைத்துமே கட்டிங் தான். முன்பு குடியிருப்பு பகுதிகளில் ஒரு சதுர அடிக்கு 20 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கப்பட்டு வந்தது கடந்த ஆட்சியில் அப்படியே டபுள் ஆகியிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையில் திட்டங்களிலும் கமிஷன் கொடிகட்டி பறந்திருக்கிறது. புதிய தனியார் பள்ளிகள் தொடங்கவும் தடையில்லா சான்றிதழ் வழங்கவும் வாங்கிய கட்டிங் கொஞ்ச நெஞ்சமல்ல. சமூக நலத்துறையில் இலவச முட்டை, மீன்வளத்துறையில் மீனவர்கள் மேம்பாட்டு நிதி ஆகியவற்றிலும் ஊழல் நடந்திருக்கிறது. இதே நிலையில்தான் குடிசை மாற்று வாரியம் மற்றும் பால்வளத்துறையிலும் சொத்து குவிப்பு வழக்கில் 12 மாஜிக்கள். லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்தவரை மக்கள் பிரதிநிதிகளின் ஊழலை நிரூபிக்க ஏதேனும் புகாரின் பேரில் வழக்கு பதிந்து ஆதாரங்கள், சாட்சிகளை திருடுவது ஒரு வகை. ஒரு மக்கள் பிரதிநிதி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து உள்ளார் என்பதை அடிப்படையாக கொண்டு வழக்கு பதிவது 2வது வகை. இதில் 2வது வகையை தேர்ந்தெடுத்துள்ளது ஸ்பெஷல் டீம். 1996 முதல் 2001 வரை திமுக ஆட்சி அமைச்சர்களான நேரு, பெரியசாமி, ரகுபதி, தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அடுத்து அமைத்த அதிமுக அரசு வழக்கு தொடர்ந்தது. இதனையே உதாரணமாக கொண்டு தற்போதும் திமுக அமைச்சர்கள் தேர்தல் நேரங்களில் தாக்கல் செய்த சொத்து அப்டேட் அடிப்படையில் சொத்து குவிப்பு வழக்கிற்கு ரூட் எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 5 ஆண்டு இடைவெளியில் சொத்து வருவாய் உயர்ந்துள்ள முன்னாள் அமைச்சர்கள் பட்டியல் வருமான வரி மற்றும் பதிவுத்துறையின் உதவியோடு தூசி தட்டி எடுக்கப்பட்டுள்ளது. பட்டியலில் முன்னாள் அமைச்சர்கள் நேரு, காந்தி, TRP ராஜா, சேகர்பாபு, கீதாஜீவன், சிவசங்கர், நாசர், செந்தில் பாலாஜி, மூர்த்தி, MRK பன்னீர்செல்வம், அனிதா ராதாகிருஷ்ணன், முத்துசாமி, ரகுபதி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இதில் சொத்து ஆவணங்களின் அடிப்படையில் முதற்கட்டமாக 12 பேரை ஸ்கெட்ச் போட்டு தூக்குவதற்கான பணிகளும் தொடங்கியுள்ளன. இந்த சொத்து குவிப்பு வழக்குகளை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதற்கு ஜெயலலிதா, முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகம் ஆகியோர் பெற்ற தண்டனைகளே சாட்சிகள் என விரிவாக சொல்லி முடித்தார். இது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சக்திவேலிடம் பேசினோம். 5 ஆண்டுகளில் ஒருவரின் சொத்து மதிப்பு உயர்ந்துள்ளது என அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்த முடியாது. சொத்து மதிப்பு உயர்வதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். காரணங்களை காட்டாவிட்டால் ஊழல் குற்றச்சாட்டிற்கான மூகாந்திரமாக எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கான ஆதாரங்களை திரட்டி லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிந்து தண்டனை பெற்றுத்தர முடியும் என்றார். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.